ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் ஒருத்தரோட கமெண்ட் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் 4531 அவங்களோட கமெண்ட் ரியாக்ஷன் தான் இன்றைக்கி உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். பிஃபோர் வாசிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். ஜஸ்ட் 5 minutes காஃபி ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்க முடியுமா? உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது 12th படிக்கிறப்போ நடந்த சம்பவம். அப்போது என் சிஸ்டர் 10th படிச்சுட்டு இருந்தா. ஒரு நாள் ஈவினிங் ஒரு ஸ்கூல் பையன் சைக்கிளில் எங்கள் வீட்டுக்கிட்ட வரும்போது பெல் அடிச்சுட்டு போனான். அந்த சத்தம் பார்த்துட்டு என் தங்கச்சி ஓடி போய் பார்த்தா. எனக்கு பயம் வந்துட்டு. ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு வில்லேஜ் லவ் கலாச்சாரம் இங்கே கிடையாது. ஸ்கூலில் பாய்ஸ் கேர்ள்ஸுக்குன்னு தனித்தனி கிளாஸ் ரூம் இருக்கும். அப்போது பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்னே மாற்றிருக்கலான்னு நினைக்கிறேன். மறுநாள் நான் ஸ்கூல் போனதும் அந்த பையன் பற்றி விசாரித்தேன். அந்த பையன் ஏதோ ரெக்கமெண்டேஷனில் நியூ ஜாயின் பண்ணியிருக்கான். அவனை 11th ஸ்டாண்டர்டுன்னு நியூஸ் வந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங் எங்கள் வீட்டு தாண்டி போகும்போது பெல் அடித்தா. இப்படியே 3 நாள் போயிட்டு அடுத்த நாள் சனிக்கிழமை. பட் ஸ்கூல் இருந்துச்சு. சனிக்கிழமை ஒர்க்கிங் டேனா ஸ்டாஃபுக்கே பிடிக்காது. வேண்டாவர்ப்பா தான் ஒர்க்குக்கு வருவாங்க. மதியம் ஃப்ரீயாக விட்டுடுவாங்க. ஸோ நாங்கள் யாருமே லீவ் போட மாட்டோம். அடுத்த வாரம் சுதந்திர தினம் வேறு இருந்துச்சு. அதை வச்சு ஓபி அடிக்கிறது தான் எங்கள் பிளான். நான் ஸ்கூல் உள்ளே போகும்போது அந்த பையன் அவங்க அப்பா கூட எதிரில் வந்தான். அந்த ஸ்கூலில் தான் பசங்க கூட சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டேன். சரி, உன்னை இந்த ஸ்கூலில் சேர்த்தா இங்கேயும் அதே பண்ணியிருக்க. ஒரே வாரத்தில் டிசியை கொடுத்துட்டாங்க பாரு. உன்னை யாருமே சமாளிக்க முடியாதுடா. நீ இங்கே இருந்தால் சரிப்பட மாட்ட. துபாயில் உன் அண்ணன் ஒட்டம் வைக்கிறான்ல, நீயும் கிளம்புடான்னு அந்த பையனை அவர் திட்டிக்கிட்டே வந்தார். எனக்கு அதை கேட்டதும் தான் நிம்மதியே வந்துச்சு. இது அந்த பையன் ஒட்டகம் வைக்கிறது உங்களுக்கு நிம்மதியாக இருக்கா? எனக்கு நைட் தூக்கமே போயிட்டு மதியம் ஆனதும் வெள்ளை அடிக்கிற வேலை பொங்கலுக்கு வீட்டில் அடிக்கிற அதே வெள்ளை தான் பெயிண்ட் வாங்கி தராவுக்கு எங்கள் ஸ்கூலில் யாருக்கும் தாராள மனசுலாம் கிடையாது. வெள்ளை அடிக்கிறது கூட காம்பவுண்ட் சுவருக்கு மட்டும்தான். அதையும் நாங்கள் தான் அடிக்கணும். அதுக்கு சம்பளமாக ஒரு டீ போண்டா கிடைக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி பண்ணவே கூடாது. கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க. அந்த வேலைக்கு போகும்போது என் சிஸ்டர் ஸ்டாஃப் ரூம் வாசலில் நிற்கிறத பார்த்தேன். பதட்டமாக இருந்தா. அவளுக்கு பின்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அட்டண்டன்ஸ் கையில் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தா. விஷயத்தை அவகிட்ட அப்புறம் கேட்டுக்கலாம்னு நான் போயிட்டேன். பெல் அடிக்கிற நேரம் பட் எங்களுக்கு வேலை இருந்துச்சு. அந்த பொண்ணும் எங்களை மாதிரியே வெளியே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. நான் அந்த பொண்ணுக்கிட்ட போய் உள்ளே என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். உன் சிஸ்டர் லவ் மேட்டர் மேக்ஸ் மேம்க்கு தெரிஞ்சிச்சுடா. அவங்க தான் அவளை கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னான். மேக்ஸ் மேம் தான் எங்கள் ஸ்கூலோட அசிஸ்டன்ட் HM அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இந்த கமெண்ட் அவர் முழுசாக எனக்கு தெரிஞ்சு முடிச்சிருக்காரா இல்லையா, இந்த கமெண்ட் மூலமா என்ன சொல்ல வராருன்னு ஆக்சுவலாக எனக்கு புரியலை. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் திங் லவ் அவங்க கிராமத்துலேயே தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஆக்சுவலி காதல் நல்லது கெட்டது அப்படின்றத நான் சொல்ல விரும்பலை. யாரை நீங்கள் காதலிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் காதல் நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம இப்போயே தீர்மானிக்க வேண்டாம். ஸோ எப்போ இருந்தாலுமே உங்கள் தங்கச்சியை எப்படி இருந்தாலுமே கல்யாணம் தான் படிக்க போகிறீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு 5 minutes காஃபி உங்கள் சிஸ்டரோட லைஃப்பை டிசைட் பண்ணுமா? ஒரு 5 நிமிஷத்தில் அந்த காஃபியில் நடக்கக்கூடிய அந்த சந்திப்பு உங்கள் தங்கையுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியுமா? ஒரு 5 minutes காஃபி இதெல்லாம் நடத்திடும்னு நினைக்கிறீங்களா? காதல் தப்பு இல்லை, இதை செய்யக்கூடாது, உங்கள் வில்லேஜில் தடை, அது எதுவுமே நான் இது பண்ணலை. அண்ட் திஸ் இஸ் நாட் அ ஃபேர் திங் அப்படின்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி என்னோட தாட் படி டெஃபினெட்லி 5 minutes காஃபி டசன்ட் ஜட்ஜ் த மென்ஸ் லைஃப் ஆர் விமென்ஸ் லைஃப். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் காஃபியில் எவ்வளோ பேர் வாழ்க்கை அழிஞ்சு போய் டிவோர்ஸில் எந்தெந்த மாதிரியோ மாறி இருக்கு. கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். லவ் ஒரு நல்ல விஷயம் பண்ணுங்க அப்படின்றத நான் என்கரேஜ் பண்ண விரும்பலை. லவ் நம்ம யாரை பண்ணுறோம் எப்போ பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. படிக்க வேண்டிய நேரத்தை படித்தா நல்லது அப்படிங்கிறது தான். நம்மளுக்கு அந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ஆஃப்டர் படிப்பு நீங்கள் செட்டில் ஆகுங்க தெரியுமா, அப்போவும் அந்த பர்சன் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போது அதுதான் லவ். அப்போ நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ அதை கல்யாணம் வரைக்குமே கொண்டு போங்க. ஆனால் அந்த லவ் கல்யாணத்துக்கு போகலை அப்படின்றது தெரிஞ்சு நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏமாற போகிறது நீங்கள் மட்டும்தான். அண்ட்
இந்த கமெண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்திகா. டாடா.